Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். your ultimate destination for cricket information. இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் vs 4-time TNPL சாம்பியன்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அண்ட் SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலம்ல விளையாட போறாங்க. அண்ட் ரொம்பவே வந்து ஒரு மவுத் வாட்டரிங் கான்டெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து பயங்கரமான ஒரு ஹையான கான்ஃபிடன்ஸோட இந்த மேட்ச்க்குள்ள வருவாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தோம்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் தோத்துருக்காங்க. மீன்வைல் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து அன்பீட்டனா இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல, டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாவே வந்து ஒரு நல்ல மேட்சா இருக்கும். அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து சிகேஎம் மதுரை பேந்தர்ஸோட வந்து ஒரு இடிச்சு வின் பண்ணாங்க. அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தோம்னா அவங்களும் லைக்கா கோவை கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு இடிச்சு வின் பண்ணாங்க. ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஒரு தம்பிங் வின் பண்ணிட்டு இந்த மேட்ச்க்குள்ள வராங்க. ஸோ ஹையான கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க ரெண்டு டீமுமே. அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அவங்களோட பிளேயிங் லெவன்ல. போன மேட்ச் எந்த பிளேயிங் லெவன் ஆடினாங்களோ அதே பிளேயிங் லெவன்ல தான் போவாங்க. அண்ட் அபிஷேக் தன்வார் வந்து சூப்பர்பா பவுலிங் போட்டாரு, 4 விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச்ல. அண்ட் பேட்டிங் வைஸ் பார்த்தோம்னா விஜய் சங்கர் ஃபார்முக்கு வந்துட்டாரு திருப்பி. பாபா அபர்ஜித் வந்து நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. நாட் டு ஃபர்கெட் ஒரு RCB குவாலிட்டி வச்சிருக்காங்க, ஸ்வப்னில் சிங்னு ஒரு குவாலிட்டி. அவரும் ஒரு மேட்ச் சூப்பர்பா பவுலிங் போட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஒரு வெல் ஆயில்ட் யூனிட்டா இருக்கு. அண்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இஸ் த ஒன்லி டீம் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் 200+ ரன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். ஸோ டெஃபினட்டாவே வந்து அந்த கான்ஃபிடன்ஸும் இருக்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸோட டீம் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம்னா திண்டுக்கல் டிராகன்ஸும் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. எஸ், ஒரு மேட்ச் நடுவில் வந்து 93க்கு ஆல் அவுட் ஆனாங்க அகேன்ஸ்ட் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். பட் அது வந்து ஒரு ரேர் பிளிப், அது எல்லா டீமுக்குமே நடக்கும். நேத்திக்கும் பார்த்தோம்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் த பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட் நினைச்சோம், அவங்களே 126க்கு வந்து பொட்டலமாயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தோம்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்மே வந்து கன்வின்சிங்கா வின் பண்ணியிருக்காங்க. பட் இது என்னன்னா இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தோம்னா சேசிங் டீம்ஸுக்கு தான் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நிறைய மேட்சஸ் பார்த்தோம்னா சேசிங் டீம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் டிராகன்ஸும் வந்து 2 மேட்ச் சேஸ் பண்ணும்போது வின் பண்ணியிருக்காங்க. வேற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து 3 மேட்ச் வின் பண்ணதுல 1 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ அங்கதான் எனக்கு தெரிஞ்ச சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியும் வின் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல இருந்து பாபா அபர்ஜித் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 362 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 51.71, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 145.38. ஸோ டெஃபினட்டாவே பாபா அபர்ஜித்துக்கு வாட்ச் அவுட் பண்ணணும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல இருந்து. அண்ட் இன்னொரு பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நாராயணன் ஜெகதீசன் பார்த்தோம்னா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 240 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 40, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 145.45. ஸோ நாராயணன் ஜெகதீசனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் 2 பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தோம்னா none other than their openers சிவம் சிங் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். சிவம் சிங் பார்த்தோம்னா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 482 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆஃப் 80.33, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 148.76. அண்ட் ஸோ சிவம் சிங்க்கு வந்து வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 278 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் த பேட். ஆவரேஜ் ஆஃப் 34.75 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 152.74. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும் ஆஸ் அ பேட்டர் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி அபிஷேக் தன்வர், சூப்பர்பான ஒரு பவுலர். லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.96, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 14.26. ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பவுலரா இருக்காரு. ஸோ டெஃபினட்டாவே வந்து அபிஷேக் தன்வாருக்கு வந்து வாட்ச் அவுட் பண்ணணும் இன்னத்த மேட்ச்ல. அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா எம் சிலம்பரசன் பார்த்தோம்னா லாஸ்ட் 6 மேட்சஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.32, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 22. ஸோ எம் சிலம்பரசனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பவுலர் ஃபார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இன்னைக்கு. அண்ட் 2 bowlers டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 6.61, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 20.72. நடுவில் ஒரு மேட்ச் வருண் சக்கரவர்த்தி வந்து அடி வாங்கினாரு. பட் போன மேட்ச் வந்து ஒரு நல்ல கம்பேக் பண்ணி சூப்பர்பா பவுலிங் போட்டாரு. ஸோ வருண் சக்கரவர்த்திக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும் இன்னத்த மேட்ச்ல. அண்ட் இன்னொரு bowler டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சந்தீப்
சந்தீப் வாரியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரியர் மாதிரி தான் bowling போட்டிருக்காரு டெண்டுகல் டிராகன்ஸுக்கு. லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து பார்த்தோம்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ஆஃப் 7.28, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 18.81. ஸோ டெஃபினட்டாகவே சந்தீப் வாரியருக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும் ஃப்ரம் த டெண்டுகல் டிராகன்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து டாஸை வின் பண்ற டீம் வந்து bowling ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. bowling ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் மை ஒன்லி ரிக்வெஸ்ட் டு த டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு அப்ரோச் வந்து மாத்திக்கணும் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல பார்த்தோம்னா 126க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க, 144க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க, 164 அடிக்கிறாங்க. இந்த மாதிரி டோட்டல்ஸ் எல்லாம் 150 அடிக்கிறாங்க. இந்த மாதிரி டோட்டல்ஸ் எல்லாம் பத்தாது இந்த காலத்து T20 கிரிக்கெட்ல. கொஞ்சம் வந்து அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா பவர் பிளேலேயே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். பவர் பிளேல அட்டாக் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல கன்சாலிடேட் பண்ணி எண்ட் ஓவர்ஸ்ல ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கணும். அந்த ஒரு அப்ரோச் வந்து டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த சீசன்ல. ஒரே ஒரு மேட்ச் தான் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அதை ஃபாலோ பண்ணாங்க, 200+ அடிச்சாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணணும். எல்லா டீம்ஸுமே அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணணும் when they are batting first. அப்பதான் வந்து டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ஒன் சைடா வந்து 126க்கு பொட்டல மாறாங்க, 130க்கு பொட்டல மாறாங்க. அண்ட் சேசிங் டீம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒரு காம்படிஷனே இருக்க மாட்டேங்கிறது. ஒரு காம்படிஷன் வேணும்னா டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோச்சஸ் மேனேஜ்மெண்ட்லாம் ட்ரைனிங் கொடுத்து அப்ரோச்சை மாற்ற சொல்லி ஒரு அப்ரோச் அட்டாக்கிங் அப்ரோச் வேணும். பவர் பிளேலேயே வந்து 70-80 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி வரணும். எப்படி IPL எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லா டீம்ஸும், அந்த மாதிரி TNPLலையும் அடிக்கணும். அப்போதான் TNPLலும் அடுத்த லெவல் போகும். ஸோ அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து இன்னத்த மேட்ச் வின் பண்ணுவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.